எப்போதான் நிம்மதி வருமோ? உள்ளகளையும் வளர்த்து உள்ளகளையும் வளர்க்க வாய்க்குது. கஷ்டப்படுகிறோம். அல்லாதான் அறிவான்.
சத்தம் கேட்குது. காது கொஞ்சம் என்ன ஊசி கொண்டு சாயணும். சரியான ஆளுகையில் முளைச்சல். அவசரமாக திண்டுட்டு ரெடியாகுங்கோ, போப்போட கிளாஸுக்கு போகணும். விடி சுபவில் எலுமினது. மனுஷனுக்கு நிம்மதியாக சாயறதுக்கும் நேரம் இல்லை. அசலுக்கும் பான்னு சொல்லுது. நான் என்ன கொஞ்சம் சாஞ்சமாயிதான். ஆட்டக்காரன் தள்ளி விட்டத்தையும் பஸ்ஸிலேருந்து புல போனத்தையும் சின்னம் பேசி எல்லிடாமல் நிற்கணும். ஒரு நாளும் இல்லாதவா இன்றைக்கு இவர் என்ன நெளியிற? இங்கே முடியுமா நாளே முடியுமா? நம்ம எவ்வளோ காலத்துக்கு இருக்கணும். எங்களவங்களுக்கு கொழுப்பு ஊரில் நல்ல ஆச்சாரங்கள் எல்லாம் காலடியில் வைக்கிற ஸ்கூலில் அவங்களோட உள்ளவரை போட்டிக்கிறது. எங்களவங்க செஞ்ச மாட்டு வேலையை இங்கே செய்ய போவாலும் உங்களோட பிள்ளைச்சாரி காலடியில் இருக்கிற ஸ்கூலில் போட்டுக்குவோங்க. விளங்குதையா நான் படுற பாடு. காலடியில் இவ்வளோ பெரிய நல்ல ஸ்கூலை வச்சுக்கொண்டு எங்களவங்க எங்கேயோ ஓட்டிக்கு வந்திக்கிற பிரின்சிபல் மனுஷன் நல்லமாம். ஒட்டு கலவில் 2 புள்ளியும் சேர்த்துக்குள்ளியலுமான்னு பார்க்கத்தால் இங்கே வந்தேன். கின்தோட்டை ஜாகிரா தேசிய பாடசாலையை தவிர வேறு எந்த பாடசாலைக்கும் உங்கள் பிள்ளைகளை ஆரம்ப பிரிவுக்கு சேர்க்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. காரணம், கின்தோட்ட ஜஹிரா தேசிய பாடசாலையின் தற்போதைய அதிபர் ALMA அசீஸ் அவர்களின் பூரண வழிகாட்டலின் கீழ் ஆரம்ப பிரிவின் தற்போதைய அதிபர் MM ஷமீம் அவர்களுடன் இணைந்து பாடசாலையின் தற்போதைய பிரதி அதிபர்கள், கடமையாற்றும் ஆசிரியைகள், பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பழைய மாணவர்கள் சங்கம், பழைய மாணவிகள் சங்கம், விஷன் 2028 நிறுவனர் உட்பட அங்கத்தவர்கள், பெற்றோர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் அனைவரது ஒத்துழைப்பில் எமது பாடசாலையின் கல்வி முன்னேற்றத்திற்கான கல்வி திட்டங்கள் முன்வைக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகின்றமை. எதிர்பார்க்கப்பட்ட அனைத்து செயற்திட்டங்களும் செயற்படுத்தப்பட்டு பிள்ளைகள் வழிநடத்தப்படுகின்றன. ஜாகிரா தேசிய பாடசாலையின் ஆரம்ப பிரிவிற்கு தகுதி வாய்ந்த ஆளுமையுடைய ஆற்றல் மிக்க வழிநடத்தக்கூடிய ஒரு அதிபர் MM ஷமீம் அவர்கள் எமக்கு கிடைக்கப்பெற்றமையே 2024 ஆண்டில் 1ஆம் தரத்துக்கு அனுமதி பெற்ற பிள்ளைகளை வரவேற்று உள்வாங்கிய விதமே வியக்கத்தக்கது. ஆரம்ப பிரிவு 1ஆம் தர குழந்தைகளுக்கு புத்தகப்பை, புத்தக கட்டுகள், தேவையான அனைத்து உபகரணங்களும் அடங்கிய பொதி வழங்கப்பட்டமை. ஆரம்பத்திலிருந்து மாணவர் தலைவர்கள் இயங்கி வந்திருந்தாலும் அவர்களுக்கென கௌரவிப்பு விழாவில் மாணவர் தலைவர்களுக்கான இலச்சினை பொறிக்கப்பட்டு தலைமைத்துவத்திற்கான பயிற்சியும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டமை. ஆரம்ப பிரிவுக்கென்று பேண்ட் வாத்திய குழு உருவாக்கப்பட்டமை. 1ஆம் தரத்துக்கு டிவி மற்றும் ஸ்மார்ட் போர்டு பொருத்தப்பட்டு அதற்கான பயிற்சிகளும் வழங்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. வாசிப்பு மூளை எனும் திட்டத்தின் கீழ் வகுப்புகளிலும் ஆரம்ப பிரிவு நூல் நிலையத்திலும் வாசிப்புக்கு முன்னுரிமை வழங்கப்படுகின்றமை. தரம் 4, 5 மாணவர்களுக்கு மாதம் ஒருமுறை மீட்டிடுவோம் வாருங்கள் செயற்திட்டம் செயற்படுத்தப்பட்டமை. செயற்பாட்டு தினத்தில் செயற்பட்டு மகிழ்வோம் என்பதற்கிணங்க செயற்பாட்டு தினம் உருவாக்கப்பட்டமை. தானும் தனது சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள சுற்றாருடன் இணைவோம் என்ற செயல்திட்டம் உருவாக்கப்பட்டவை. பிள்ளைகளின் தரத்தை பரீட்சை மூலம் கண்டறிந்து பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் அவர்களுக்கு தனிக்கவனம் செலுத்தியமை. தரம் 3, 4, 5 பிள்ளைகளுக்கு மேலதிக வகுப்புகள் இலவசமாக நடத்தப்படுகின்றன. தரம் 5 மாணவர்களுக்கும் எண்ணிலடங்கா திட்டங்கள் உருவாக்கி மேலதிக வகுப்புகளால் புலமை பரிசில் பரீட்சைக்கு தயார் செய்தமை. எதிர்காலத்தில் ஜாகிரா தேசிய பாடசாலை ஆரம்ப பிரிவுக்கென்று சிங்கள மொழி மற்றும் ஆங்கில மொழி மூல கற்பித்தல் திட்டத்தை உள்வாங்க திட்டமிட்டமை. தரம் 1 முதல் 5 வரை பிள்ளைகளுக்கான வருடாந்த கல்வி சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதிபரின் திறமை, ஆளுமை, தூரநோக்கு, விடாமுயற்சி, பொறுமை, கண்டிப்புகளை கண்டறிந்த ஆசிரியைகள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு
தியாக உள்ளத்துடன் செயற்படுகின்றமை, சிறப்பு திறனாளிகளின் விசேட பிரிவுக்கு தனிக்கவனம் செலுத்துகின்றமை. இவை அனைத்தையும் எமது ஆரம்ப பிரிவு உள்வாங்கி இருப்பதனால் தான் உங்கள் குழந்தைகளின் இவ்வருடம் ஆரம்ப பிரிவிற்கு எமது ஊர் பாடசாலையாகிய ஜாகிரா தேசிய பாடசாலைக்கு உங்கள் குழந்தைகளையும் சேர்த்துக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டமை, செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றமை, செயற்படுத்த இருக்கின்றமை. உங்கள் குழந்தைகளின் கல்வித்தரத்தை உயர்த்தி அவர்களின் எதிர்காலத்தை ஒளிமயமாக்கி சமூகத்தில் சிறந்த நற்பெருமைகளாக உருவாக்குவதே நோக்கமாகும். நோக்கம் மட்டுமல்ல, கின்தோட்டை ஜாகிரா தேசிய பாடசாலை ஆரம்ப பிரிவு அதிபராகிய MM ஷமீம் அவர்களின் உத்தரவாதமாகும்.